ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போ பார்க்க போகிறது 15வது திவ்ய தேசம், சோழ நாட்டு திவ்ய தேசமான திருச்சேறை, பஞ்ச சாரக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற திருச்சேரி. இந்த க்ஷேத்திரம் திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பெற்றது. ஒரு பெரிய திருமொழி பதிகம், அதாவது பெரிய திருமொழி 7-4, அப்புறம் 2 மடல்களிலும், அதாவது சிறிய திருமடல் பெரிய திருமடல் 2லும் ஒரே ஒரு கன்னியால் மங்களாசாசனம். இந்த பதிகத்திலே முதல் பாசுரத்திலேயே ஆழ்வார் திவ்ய தேசத்தையும் திவ்ய தேசத்தினுடைய பெருமாள் திருநாமத்தையும் முதல் பாசுரத்திலே குறிப்பிடுகின்றார். முதல்ல பாசுரம் பார்க்கலாம். கஞ்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தலாளை மண்சேர முறையுண்ட மாவதலாய் வானவர்தம் கோவே என்று விண்சேரும் இளந்திங்கள் அகடுரிஞ்சு மணிமாட மல்கு செல்வத் தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே. முதல்ல இந்த சேரை என்ற திருநாமம் இந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது நாம் இதற்கு முன்பே பார்த்த திருக்குடந்தை திவ்ய தேசத்துடன் ஓரளவு சம்பந்தம் பெற்றது. முதல்ல க்ஷேத்திர சரித்திரம், அதிலிருந்து பாசுரம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது பிரளய காலத்தின் முன் பிரம்மன் இந்த படைப்புக்கு தேவையான விதை, வேதம், அமுதம், இந்த 3ஐயும் ஒரு குடத்திலே வைத்திருந்தால் பிரளயம் முடிந்த பிறகு அந்த குடம் திருக்குடந்தை திவ்ய தேசத்துக்கு வந்தது. அதனால தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு குடந்தை, குடமூக்குன்ற பேரெல்லாம் வந்ததுன்னு நம்ம 12வது திவ்ய தேசமான திருக்குடந்தையில் பார்த்தோம். இந்த க்ஷேத்திரத்தில் அதற்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த க்ஷேத்திரம் சொல்கிறது. அதாவது இந்த பிரம்மன் இந்த குடத்தில் வச்சான்னு சொல்லிட்டோம். இந்த குடம் எங்கேருந்து வந்தது அப்படின்றதான் இந்த க்ஷேத்திரம். அந்த விதை, வேதம், அமுதம், இந்த 3ஐயும் பத்திரமா வைக்கிறதுக்காக பிரம்மன் ஒரு குடம் பண்ண ட்ரை பண்ணுறான். எவ்வளவோ உயிர்களை படைத்த பிரம்மனுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஒரு குடம் சரியாக பண்ண முடியலை. உடனே எம்பெருமான் கிட்டக்க போய் என்னால் ஒரு குடம் பண்ண முடியல, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ பெருமாள் சொல்கிறார் பிரம்மன் கிட்டக்க, நீ போய் இந்த திருச்சேரை அப்படின்ற திவ்ய தேசத்துலேருந்து மண் எடுத்து குடம் பண்ண ட்ரை பண்ணு, அப்போ குடம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே பிரம்மன் திருச்சேரைக்கு அந்த க்ஷேத்திரத்திலிருந்து சேற்றை எடுத்து குடம் செய்து அவற்றை பாதுகாத்து பத்திரமாக வைக்கிறார். அதற்கப்புறம்தான் திருக்குடந்தை வரலாறு வருகின்றது. இப்போ இங்கே திருச்சேரையிலிருந்து மண் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அப்போ இந்த பேர் எப்படி வந்ததுன்னு முதல்ல பார்த்தா, தமிழில் சேரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது ஜலமும் மண்ணும் கலந்த ஒரு குழம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி சேருன்றது ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனில் தான் வருது. ஆனால் அந்த காலத்தில் மண்ணையும் ஜலத்தையும் சேர்த்த ஒரு மாதிரி குழம்புக்கு பேர் சேரு அப்படின்னு பேர். இப்போ ஒரு ஆறு அப்படின்னா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரிவரை ஆற்றை தாண்டுவது அப்படின்னு சொல்லும்பொழுது ஆற்றை அப்படின்வோம். சில சமயம் ஆறை தாண்டுவது அப்படின்னு கூட சொல்கிற வழக்கம் உண்டு. அது மாதிரி இங்கே பிரம்மன் சேற்றை வைத்து குடம் பண்ணினான்னு சொல்கிறத விட சில இடங்களிலே சேரை வைத்து குடம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. தமிழ் இலக்கணப்படி அது அக்செப்டட். ஆக சேரை வைத்து குடம் பண்ணின இடம் என்றபடியால் இந்த க்ஷேத்திரத்திற்கு திரு சேரை என்ற திருநாமம் ஏற்பட்டது. இதான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருநாமத்தின் கதை. அதனால தான் ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலும் இந்த பதிகத்திலே சேரை, திருச்சேரை, தன்சேரை, சேரை அப்படின்னு பல விதமாக சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இந்த பதிகத்திலே அந்த க்ஷேத்திர திருநாமம் ஆழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த க்ஷேத்திரம் அதனுடைய சரித்திரம் இந்த முதல் பாசுரத்திலிருந்து 9வது பாசுரங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த க்ஷேத்திரத்துக்கான இன்னொரு சரித்திரம் உண்டு. அதிலே தான் இந்த பெருமாளுடைய திருநாமம் இந்த முதல் பாசுரத்திலேயே கூறப்படுகின்றது. அதாவது இந்த நதிகளிலே ரொம்ப புனிதமான நதின்னு சொல்லப்படுகிறது கங்கை. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்.
அந்த புனிதத்தின் காரணம் என்ன? வாமன திருவிக்கிரம அவதாரங்களப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி. பெருமான் திருவடி வளர அதை பார்த்த பிரம்மன் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து பெருமாளுடைய திருவடிகளிலே நீர் வார்க்க அந்த நீர் பூமியிலே கீழே விழ சங்கரன் அதை தலையில் தாங்கிக் கொள்கிறான். ஆக பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரம் உண்டு. சதுமுகன் கையில் சதுப்புயர்ந்தாளில் சங்கரன் தலையினில் தங்கி கதிர்முக மணிகொண்டு இழுகுடல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே என்று இந்த கண்டமென்னும் கடிநகரை பற்றி ஒரு பாசுரம் சொல்லுகின்றார். அதாவது சதுமுகன் கையில், அதாவது பிரம்மன் கமண்டலத்திலிருந்து தன்னுடைய கையிலே ஜலத்தை வார்த்து அதிலிருந்து பெருமாளுடைய திருவடிகளில் சேர்க்கின்றார். அப்போ பிரம்மனுடைய கை, அப்புறம் சதுப்புயன் தாளில், அதாவது 4 தோள்களை உடைய எம்பெருமானுடைய திருவடிகளில், அடுத்தது அந்த ஜலம் கீழே விழும்பொழுது சங்கரனுடைய தலை. ஆக 3 மூர்த்திகளினுடைய சம்பந்தமும் உள்ள நதின்றது இந்த கங்கை நதி. அதனால் இந்த கங்கை நதிக்கு அவ்வளவு பெருமை. ஆப்வியஸ்லி கங்கைக்கு இவ்வளவு பெருமை வந்ததை காவேரி பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே தனக்கும் அதற்கு சமமான ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு காவேரி இந்த க்ஷேத்திரத்திற்கு அதாவது திருச்சேரைக்கு திருமாலை குறித்து தவம் பண்ணுகிறார். திருமால் திரேதாயுகத்திலே உன்னிடம் நான் தங்குவேன்னு சொல்லுகின்றார். அப்படி ஒரு நாள் தவம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் திருமால் ஒரு பெரிய கொழுக்கு மொழுக்குன்னு சொல்லுவோமே, அழகாக ஒரு குண்டாக ஒரு குழந்தை போல காவேரியின் மடியிலே தவழ்ந்து நிற்கின்றார் பெருமாள். அந்த குழந்தையினுடைய பிரகாசத்தை பார்த்த உடனே காவேரிக்கு அது தெரிஞ்சு விடுறது, இதுதான் திருமால் என்று. அப்போது இந்த க்ஷேத்திரத்திலே காவேரியின் நதிக்கரையிலே ஒரு குழந்தையாக பெருமாள் தோன்றியதால் மதலை, தமிழ் வார்த்தை மதலைன்னா ஒரு குழந்தைன்னு அர்த்தம். இந்த மாமதலை, அதாவது கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிற பெருசாக குண்டாக இருக்கிற குழந்தைக்கு பேர் மாமதலை. அப்போ இப்படி ஒரு பெரிய குழந்தையாக பெருமாள் தோன்றியதால் இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாளுடைய திருநாமம் மாமதலை பிரான் என்று ஏற்பட்டது. இதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தின் 2வது வரியிலே என்ன சொல்றார்? வெந்தவள் போல் கூந்தலாளை மண் சேர முலை உண்ட மாமதலாய் அப்படின்னு பெருமாளுடைய திருநாமத்தை ஆழ்வார் சொல்கின்றார். பாசுரத்திலே 4வது வரியிலே தன்சேரை எம்பெருமான் என்று திருச்சேரையிலே எழுந்தருளியுள்ள பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சொல்கின்றார். ஆக திருச்சேரையினுடைய சரித்திரமும் பெருமாளுடைய திருநாமமும் இந்த பதிகத்தின் முதல் பாசுரத்திலேயே கூறப்பட்டது. அடுத்து நாம் அடுத்த பதிவில் இந்த அடுத்த க்ஷேத்திரமான திருக்கண்ணமங்கை க்ஷேத்திரத்தை பார்க்கலாம். அடியேன் தாசன். சிவத்தை ராமானுஜாய நமः.